திருநெல்வேலி மாவட்டம் பொதிகை நகரில் உள்ள நல்மேய்ப்பர் ஆலயம் சார்பில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேரல் ரவுண்ட் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் பொதிகை நகரில் உள்ள ஜெய் ஜவான்ஸ் நியூஸ் தலைவரும் ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ அதிகாரி ஹார்னரி கேப்டன் எம் டேவிட் அவர்கள் இல்லத்திற்கு கேரல் ரவுண்டில் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்தவரோடு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிறிஸ்தவ பாடல்கள் பாடியபடி வருகை புரிந்தனர். அதன் பின்னர் திரு டேவிட் அவர்கள் வீட்டில் ஜெபம் செய்து கிறிஸ்தவ பாடல்கள் பாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு திரு டேவிட் அவர்கள் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஈடுபட்ட தம்பி இளங்கோவனுக்கு திரு டேவிட் அவர்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். ஜெய் ஹிந்த் ஜெய் ஜவான் ஆர்கனைசேஷன் சார்பில் கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜில் வைத்து வரும் ஜனவரி 15ஆம் தேதி அன்று ஆர்மி டே மற்றும் பொங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. காலை 8:45 மணிக்கு கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டும் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் சர்வீஸ்மேன் அனைவரும் தங்களது குடும்பத்தினரோடு பங்கு பெற்று விழாவை சிறப்பித்து தரும்படி கேப்டன் டேவிட் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே.
விதையா என் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இடத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே மாட்டடை கொட்டியிலே சின்னஞ்சிறு சுதனாய் ஏழையின் ரூபம் எடுத்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி மனுஷவதாரம் எடுத்து வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களது உன்னதமான பிறப்பின் பண்டிகையின் வாழ்த்து செய்தி அன்பு குடும்பத்தின் மக்களுக்கு நாங்கள் திருச்சபையின் மக்களாக வந்து கூற தேவன் தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அன்பு பெற்றோரை ஆசீர்வதிங்க. உங்களது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பெத்லகேமில் பிறந்த அன்பின் ஆண்டவர் தாமே அன்பு பெற்றோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கர்த்தர் அருள்ச்சியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களில் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. உங்களது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். வருகின்ற புது வருஷம் 2025 வருஷம் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் கர்த்தர் மாற்றித்தாங்க. நல்ல சரீர சுக பலத்தை கொடுங்க. அம்மாவுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றித்தாங்க. அவருடைய கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, பழையவைகளை நினைத்து கலங்காதே, புதியன கர்த்தர் செய்திடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி கடந்ததை நினைத்து கலங்காமல் புதிய காரியத்தை இவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்க கிருபை தாங்க. இந்த 2024 வருஷத்திலே தடைப்பட்ட நன்மைகளையும் தடைப்பட்ட ஆசீர்வாதத்தையும் புதிய வருஷத்திலே கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயாவுடைய பணிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமூக ஆண்டவரே பணியிலே ஆண்டவரே, இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே ஓய்வு பெற்ற நல்ல ஒரு ஆண்டவரே ராணுவ அதிகாரியாக இருந்து இன்னும் அநேக நன்மைகளை தன்னுடைய ஆண்டவரே அரசியல் வாழ்க்கையை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபை
கிருபைக்காக நன்றி ராஜா. இன்னும் அநேக மக்களுக்கு நன்மையானவர்களை செய்ய நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெத்லகேமில் பிறந்த பாலகனாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான இந்த மகிழ்ச்சியான வேளையிலே இந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே மாட்டடை கோட்டையிலே சின்னஞ்சிறு சுதனாய் ஏழையின் ரூபமெடுத்து இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷாவதாரம் எடுத்து வந்தார்கள். அவருடைய பிறப்பின் வாழ்த்து செய்தியை இந்த நாளிலே அருமையான எங்களுடைய புதிய நகர் சேகரத்தினுடைய இறை மக்களாக வந்து அருமையான கேப்டன் டேவிட் ஐயாவுடைய இல்லத்தை நாங்கள் சந்தித்து ஐயாவுக்காக அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவாதி தேவன் தாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்து ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். உலகத்திலே சமாதானமற்று இருக்கின்ற மக்களுடைய வாழ்விலும் உலகத்தில் பயந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்விலும் பயத்தை நீக்கும்படியாக மக்களுடைய வாழ்விலே சமாதானத்தை அருள் செய்யும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எனவே அவருடைய பிறப்பை கொண்டாடும் வண்ணமாக எல்லா இடங்களிலும் உலகத்தினுடைய பல கோடிகளில் இருக்கிற மக்களும் நல்ல வீடுகளிலே ஸ்டார்ஸ் மற்றும் நல்ல சீரியல்ஸ் அலங்கார விளக்குகளால் அலங்கரித்து இந்த பண்டிகை நாங்கள் வருடந்தோறும் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் கூட அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் இந்த பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாட நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். எனவே தான் பெத்லகேமில் பிறந்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருமையான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளையுடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் பிறந்து இதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி எல்லா வாழ்விலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் வெளிச்சத்தையும் கர்த்தர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். எனவே அருமையான இந்த யூடியூப் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவாதி தேவத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற புது வருஷம் இந்த 2025ஆம் வருஷம் நம்முடைய தேசத்திற்கும் அருமையான இறை மக்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த வருஷம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் தேவாதி தேவன் அவர்களை மாற்றிக் கொடுப்பாராக. அளவில் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய் என்று சொன்ன வார்த்தையின்படி புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய வருஷத்திலே தேவன் நிறைவாய் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. என்னோடு தங்கி
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ.